நம்மளுடைய ஓடிடி சேனல் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியா, அதாவது வந்துட்டு ஒரு ஜேர்னியா தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு வீடியோஸ்ல கொடுத்துருந்தோம். அதுக்குண்டான கூகுள் ஃபார்ம் கொடுத்துருந்தோம். அதுல நிறைய பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க. அதுல ஒரு ஷாக்கிங்கான நியூஸ், நிறைய பேர் வந்து ஒரு நியூ ட்ரேடரா இருக்கிறீங்க. அப்ப நியூ ட்ரேடரா இருக்கும்போது நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பத்தி மட்டும்தான் பேசணும். அதுவும் ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் படி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கம்மி. அதனால வந்துட்டு நம்ம நியூவா ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அதனால வந்துட்டு மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன டேட்டாஸை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற, அதாவது நியூவா மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க, நீங்க நிறைய பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம, அதாவது வந்துட்டு நம்ம மீன் பிடிக்கணும் அப்படிங்கறக்காக கடலுக்கு நடுவுல போய் தான் மீன் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கேத்த மீனை வந்துட்டு நமக்கு அருகில இருக்கக்கூடிய இடத்துலயே நம்ம பிடிக்கிறத நமக்கு தேவை. அப்ப அதனால மார்க்கெட்டை சிம்பிளா நம்ம எப்படி பார்க்கலாம். நிறைய பேர் அட்வான்ஸ்டா உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பேசிக் தெரிஞ்சுக்கணும், நீங்க ட்ரேடிங் பண்ற ஜேர்னி தொடங்குறதுக்கு என்னெல்லாம் தேவை. அப்போ டேட்டா அனலைசிங் தேவை. முதல் டேட்டானா என்ன, அந்த டேட்டா வச்சு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த டேட்டா அனலைசிங்க நீங்க வந்துட்டு எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை, அதாவது 7ஆம் அறிவு 8ஆம் அறிவெல்லாம் நம்ம இதை பத்தி யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முதல் மார்க்கெட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல என்னெல்லாம் நடக்குது, நம்ம எப்படி எல்லாம் பார்க்கணும். நம்ம டெய்லியும் ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு ஏற்ற ட்ரேட் செட்டப் அமையிற வரை காத்திருக்கணும். அப்போ அந்த ட்ரேட் செட்டப்பை நம்ம உருவாக்கணும். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறதுக்கு உண்டான டேட்டாஸை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுல நம்மளுக்கு முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முதல் நம்ம பார்க்க வேண்டிய டேட்டா ஓப்பன். அந்த ஓப்பன்னா என்ன அப்படின்னா, நமக்கு டெய்லியும் மார்க்கெட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்போ முதல் வர்த்தகம், ஃபர்ஸ்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடை தான் நமக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓப்பனோட அர்த்தம் வந்துட்டு நமக்கு முதல் வர்த்தகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹை. இந்த ஹை அப்படின்னா ஒரு ட்ரேட் ஒரு தினத்தில் இருக்கலாம், ஒரு வாரத்தில் இருக்கலாம். ஸோ முதல்ல நீங்க டேட்டாஸ் எழுதும் போது ஒரு டெய்லியில எடுக்கிறீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்ல பார்ப்பீங்க, இல்லைன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டை பார்ப்பீங்க. லைவ் மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய ஹை அப்படிங்கிறது அந்த நேரத்துல மேக்சிமமா ட்ரேட் நடந்த இடத்த தான் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு அதை தாண்டல, அதுதான் மேக்சிமம். அப்போ லைவ் மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய ஹை நமக்கு அதை தாண்டலாம், அதாவது கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கான்ஸ்டன்டா தான் இருக்கணும், ஏன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து லைவ் மார்க்கெட்ல பாக்குறீங்களா இல்ல மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேட்டா பாக்குறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். லைவ் மார்க்கெட்ல ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறீங்கன்னா அந்த ஹை வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஹைன்னு சொல்றது. அடுத்தது மார்க்கெட்டோட லோ. லோ அப்படின்னா அதுதான் வந்து மினிமம் பிரைஸ் மார்க்கெட்ல ட்ரேட் நடந்தது. அப்ப லைவ் மார்க்கெட்ல ஒரு லோ இருக்கு அப்படின்னா மார்க்கெட் அதுதான் லோவா இப்போதைக்கு, அதாவது மினிமம் பிரைஸா இருக்கு அப்படிங்கறது நமக்கு டினோட் பண்றதுதான் லோ. இதே லைவ் மார்க்கெட்ல அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுவே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் மாறாது. ஸோ லோ அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா க்ளோஸ் அண்ட் மந்த்லி க்ளோஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சாரி, க்ளோஸ் அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு. இந்த க்ளோஸ்ங்கிற வார்த்தைக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்ங்கிற வார்த்தைக்கும் ஒரு சிமிலர் தான். ஆனா ஜஸ்ட் அது கூட இருக்கக்கூடிய இம்பாக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துருக்கீங்க, மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஓப்பனுக்கு எப்படி பேசணும், 9:15க்கு ஏற்படக்கூடிய முதல் வர்த்தகம் ஃபர்ஸ்ட் ட்ரேடை தான் நமக்கு வந்து ஓப்பனா இருக்கும். ஸோ அது மாறாது. ஆனா இந்த க்ளோஸ் பிரைஸ் அப்படிங்கிறது லைவ் மார்க்கெட்ல நமக்கு 3 மணிலிருந்து 3:30க்குள்ள நடக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும். அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும்போது நமக்கு ஆவரேஜ் வேல்யூம் பிரைஸை தான் செட்டில்மெண்ட் பிரைஸா கொடுப்பாங்க. அப்போ நமக்கு கரெக்டா 3:30க்கு முடிகிற பிரைஸை தானே க்ளோஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்ப செட்டில்மெண்ட் பிரைஸை தான் கொடுப்பாங்க. ஸோ அது க்ளோசிங் பிரைஸ். ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்ச டேட்டாவை நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கே பாக்குறீங்க அப்படின்னா அது க்ளோஸ் பிரைஸ். இதே அடுத்த நாள் நீங்க இந்த டேட்டாவை பார்க்கும்போது அந்த க்ளோஸ் பிரைஸ்ல இருக்கிற டேட்டா அப்படியே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மாறிடும். ஏன்னா நமக்கு முந்தைய நாள் க்ளோஸ் தான் ப்ரீவியஸ் க்ளோஸ்.
அப்ப க்ளோஸ்னா இன்னைக்கு மார்க்கெட்ல முடிஞ்ச டேட்டாவை பார்க்கும்போது அது க்ளோஸ் பிரைஸா இருக்கும். அடுத்த நாள் போய் நீங்க பாக்குறீங்கன்னா அந்த க்ளோஸ் பிரைஸ் ப்ரீவியஸ் க்ளோஸா மாறிடும். அதாவது முந்தைய நாளோட க்ளோஸா இருக்கும். ஸோ அதுதான் இந்த க்ளோஸுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் உள்ள இம்பாக்ட். அப்போ மார்க்கெட்டை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த டேட்டாவை எழுதிடுங்க. மார்க்கெட் முடிஞ்சதுமே ஒரு நோட் போட்டுருங்க. நோட் போட்டு இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. அப்ப இந்த டேட்டாவை எழுதுனதுக்கு அப்புறம் நமக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க குறிப்பா ஒரு லவ் லெட்டர் மாதிரி நீங்க மார்க்கெட்டுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுறீங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு எவ்வளவு ஆத்மார்த்தமா நீங்க இதுல ஃபீல் பண்றீங்களோ அப்பதான் நீங்க மார்க்கெட்ல வந்துட்டு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் இதை மைனஸ் பண்ணி அதை ரேஞ்சுன்னு எழுதிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை எழுதுங்க. அடுத்தது 2 நாள் 3 நாள் 4 நாள்னு இந்த மாதிரி தொடர்ச்சியா எழுதுங்க. அப்ப இந்த மாதிரி எழுதி நமக்கு வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க ஒரு குறிப்பா இப்ப 15ஆம் தேதியோட ஹை நான் பாக்குறேன். இது வந்து 23,839 அதாவது 23,839 இருக்கு. இது பிஃபோர் டே அதுக்கு முந்தின நாள் இருக்கும் அல்லவா? அப்போ அது 14ஆம் தேதியோட மே பாருங்க 23,777. அப்போ பிஃபோர் டேவோட ஹையை தாண்டி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பு இங்க எழுதியிருக்கோம். அப்போ அதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு அதை எழுதணும். அதே மாதிரி பிஃபோர் டே லோ அப்படிங்கிறது 23,426. ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் போகல. அப்போ இந்த 15ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முந்திரத்து நாள் ஹையை தாண்டி போயிருக்காங்க. முந்திரத்து நாள் லோ கீழே வரல. அதே மாதிரி க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா 23,689 23,689. ஆனா க்ளோஸ் வந்து நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதற்குண்டான தகவலை மட்டும் நீங்க எழுதுங்க. இதுக்கு அப்பாற்பட்டு அடுத்த வீடியோல நம்ம வந்துட்டு இனி அடுத்தது என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நியூ ட்ரேடர்ஸுக்கு தான் இது ரொம்ப முக்கியம். அதனால மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு மெர்ஷன்கெல்லாம் நீங்க போகாம சிம்பிளா A to Z நம்ம தொடங்குறோம், ஆள் இருந்து தொடங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டாஸை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க நிஃப்டிக்கு எழுதலாம், பேங்க் நிஃப்டிக்கு எழுதலாம், ஸ்டாக்ஸுக்கு எழுதலாம், எது பிடிச்சிருக்கோ நீங்க அதோட டேட்டாஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதி பாருங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுல உங்களுக்கு ஃபீட்பேக்கை நீங்க இதுல என்னென்ன மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம், நம்ம என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கம்யூனிட்டி இதோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுக்குறோம். அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க கூகுள் ஃபார்ம்ல. அப்போ இன்னும் வந்து நம்ம தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டு நம்ம தகவல் பரிமாறிக்கலாம். இது வந்து முற்றிலும் ஃப்ரீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.